ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் டு மாஸ் இன்ஃபோ சேனல். நான் உங்கள் தியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷன்வி பாப்பாக்கும் அவந்தி பாப்பாக்கும் மொட்டை அடிக்க ஒரு அழகான கோயிலுக்கு தான் போக போகிறோம். அது என்ன கோயில்னு நாம் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. காலையில் எல்லோரும் சீக்கிரமாக இருந்து இருக்கிற வேலையை ஷேர் பண்ணி செஞ்சோம். இப்போ மணி 7 ஆகுது. எல்லோரும் ஜாலியாக கிளம்பிட்டோம். நான் ஷன்வி பாப்பா அவந்தி பாப்பா 3 பேரும் லாஸ்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டே வந்தோம். பெரிய மாமா என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதில்ல, அப்பா பஸ் ஸ்டாண்டில் என்னை ஊருக்கு கூட்டிகிட்டு போக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் பார்த்தா தான் எங்கள் பெரிய மாமா என்னை வச்சு எப்போ போல் ஃபன் பண்ணுற மாதிரி ஃபன் பண்ணியிருக்காங்க. மேம்பாலம் போட்டே முடிச்சுட்டு இருக்காங்க. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போட்டு முடிச்சுருக்காங்க? முடிச்சுட்டாங்க. கடைசி வரைக்குமே வா. டோல்கேட்டே ரெடி ஆயிடுச்சு கடமோடையில். இல்லை ஓப்பன் பண்ணல இன்னும். உத்தனப்பள்ளி கிட்டலாம் ஒர்க் இருக்குல்ல. இல்லை நோ ப்ராப்ளம். என்னடா ஒன்று திட்டு வாங்கலையே அப்படின்னு நினைச்சேன். வில்லமான இடத்துல டாடி வந்து உட்காராரு. நான் என்ன பார்த்தேன்? எப்போ எந்த காசு சாமியா இருக்குன்றலாம் வச்சிருக்கிறீங்க. சபாரி பழைய மாடல் காலையில் சில்லுன்னு காற்று, லைட்டாக வெயில், காரில் ட்ராவல். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம மேட்டூருக்கு வந்துட்டு தெரியுதுல, இதுதான் மேட்டூர் டேம். மழை இல்லாமல் தண்ணி இல்லாமல் வறண்டு இருக்குது. தண்ணி இல்லாமல் பாறையெல்லாம் தெரியுது. ஸோ இங்கே இருக்கவங்க ரொம்ப பாவம். அதனால் நாம் மழை வரணும்னு ப்ரே பண்ணிக்கலாம். இதுதாங்க மேட்டூர் அனல் மின் நிலையம், அதாவது தெர்மல் பவர் ஸ்டேஷன். கிட்டத்தட்ட அந்த பவர் ஸ்டேஷன் எவ்வளோ தூரம் இருந்தது. இப்போ நம்ம டேம் பாலத்து மேலே தான் போயிருக்கோம். இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
எல்லாருக்கும் ரொம்ப பசிக்குது. ஒரு நல்ல இடம் கிடைச்சா எல்லாரும் உட்காந்து மார்னிங் டிஃபன் சாப்பிடலாம். வாங்க. ஆடுங்கள் ஆடுங்கள். சின்னது அவனே பாலாஜி ஒரு ரீல்ஸ் பண்ணு. கொஞ்சம் உட்காரத்துக்கு பிளேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துருந்தேன் இன்னைக்கு. உட்கார வளர்ந்த சைடு கூட இடம் இருக்கு. அங்கே வாச்சாமே பிள்ளையா மட்டடியில் ரோமி அங்கே கூட ஃப்ரீயாக இருக்குது. இங்கே எங்கே உட்காருவாங்க? ரோடை கிராஸ் பண்ணுங்க. தண்ணி பாய்ச்சுறாங்க. அப்படியே கார்லயே உட்காந்து பார்த்து அவங்களெல்லாம் அப்படியே அவங்க ஏதோ இறச்சி அவங்களால வெளியே விட. சத்திய போதுமா? ஃபோல்டு பண்ணி போடு. பெரிய ஆளே காணும். சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பார்த்து கல்லு குத்து. தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனையாமே. இந்த பாரு அந்த சன்வி ஹாய். அதுதான் பங்க். ஊத்திட்டு போறீங்க. பட்டாசு கட்டி தாத்தாக்கு அதுதான். அபியக்கா பசிக்கிறனால தான் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஓஹோ சாப்பிட்டு இல்லை. மம்மி இவ்வளோ ஹைட்ல இருந்து எப்படி பார்க்க கட் பண்ணுவாங்க? பார்க்க எப்படி அறுப்பாங்க? அது மரத்துக்கு மரம் அப்படியே ஜம்ப் பண்ணி இறப்பாங்க. இறங்கி எல்லாம் ஏற மாட்டாங்க. ஒரு மரத்துல ஏறிட்டான்னா எல்லா மரத்துலயும் அவன் எவ்வளவு நேரம் பார்க்காம இருக்கிறானோ அது வரைக்கும் அந்த மரத்துக்கு மேல அப்படியே தாண்டிக்குவாங்க. கீழே இறங்க மாட்டாங்க. ஆனா அந்த அளவுக்கு தாங்குமா அந்த வாட்டர் கப்பெல்லாம் எப்படி வச்சு மரம் தாங்கும் மம்மி? அதெல்லாம் மரம் தாங்கல. அவங்க வெயிட் கம்மியாகணும். இன்னும் 7 கிலோ மட்டும் தான் நான் தூங்குவேனா? தோட்டம் பண்ணிக்கலாம். 29 கிலோமீட்டர் நம்பர் அந்த காலத்து வீடுங்க இப்படிதான், ஓட்டு வீடுங்க. இடிச்சு கட்டுற அளவுக்கு வசதி இல்லை. ஏதோ கால போன போக்கில் அப்படியே போயிடலான்ட்டு தான் கட்டுறோம். ஒருவேளை மெத்த வீடு கட்டினா எதனா பிரச்சனை ஆகும் தான் பில்லு வெட்டிலாம் இருக்காது. பூர்வீகமாக இருக்கிற வீடாக கூட இருக்கலாம். இல்லை சாமி, மெத்த வீடு கட்டினா ஒருத்தருக்கு ஏறி இல்லைன்னு அது வீடு கட்டிங்கிறாங்க. அது பில்லு வீட்லேயே இருந்துடுறாங்க. நாம அந்த பக்கம் இப்போதான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 1 month கூட ஆகலமே. மீ நம்ம கோயிலுக்கு பேக் சைடுல வந்திருக்கோம். ஆக்சுவலா நம்ம அந்த பக்கம் வந்திருக்கோம். ஆமா ரோடே முன்னாடி வருது. வினயனை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. ஏன்டா வாங்க இதுல நான் ஃபாரின் எப்பறா உள்ள கோயில சுத்துற மாதிரி கணக்காசி இல்ல சித்தி. இது பின் பக்கம் மணிமண்டபம் பக்கம் நம்ம அந்த சைடு அந்த 2 வீலர் வளையிற வழியில நம்ம வந்திருக்கோம். என்னைக்குன்னா கோயில சுத்திங்கிறோம்ல, நேரம் முன்னாடி வந்து முன்னாடி போயிடுறோம். இங்க லாரி பஸ் எல்லாம் நிறுத்தி பூஜை பண்ணுவாங்க. ஏய் செப்பல் இல்லாத நடக்காதீங்க, அவள் தான் நான் சொல்லுவேன். செப்பல் போட்டுக்காங்க. வேணாம். இது சாண்டி என்ன அம்மா மொட்டை அடிக்காதவங்க உள்ள போக கூடாதா? கோயிலுக்கு வந்துட்டோம். மதியம் ஆயிடுச்சு. மொட்டை அடிக்க டோக்கன் வாங்க சொன்னாங்க. அதனால அத்தையும் மாமாவும் டோக்கன் வாங்க நின்று இருக்காங்க. அவந்தி பாப்பா ரொம்ப நேரம் மொட்டை வேணான்னு அழுந்துட்டே இருந்தா. அத்தை ஏதோ பேசி சமாதானப்படுத்தி அவளை மொட்டை அடிக்க வச்சுட்டாங்க.
கோயிலுக்கும் மொட்டடிக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம். மதியம் டைம்ன்றதுனால எங்களால் நடந்தே வர முடியலைங்க. இன்றைக்கி சண்டே நாளில் கோயிலில் ரொம்ப பயங்கரமான கூட்டம் இருந்தது. மொட்டடிக்கிற இடத்துல 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு வழியாக அத்தை பாப்பாவை சமாதானப்படுத்தி மொட்டடிக்க உட்கார வச்சுட்டாங்க. அவ்வளோ அமைதியாக மொட்டடிச்சுக்கினா. அன்வி பாப்பா ரொம்ப க்யூட்டுங்க. அழாமல் மொட்டை அடிச்சுக்கிட்டா. வீட்டிலேருந்து கோயிலுக்கு வர வரைக்கும் யாரையும் எந்த டிஸ்டர்பும் பண்ணல. ரொம்ப நல்ல புள்ள. மொட்டையே வேண்டான்னு அழுந்துட்டு இருந்த அவந்தி மொட்டை அடிச்சிட்ட அப்புறம் மாமா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. அத்தை குளிக்க போயிருக்காங்க. அத்தை குளிச்சுட்டு வந்த பிறகு நாம் தரிசனம் பார்க்க கிளம்பலாம். கேட்டேன். நல்லாங்க ஏட்டிங் கூட சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு சண்டேன்றதுனால கோயிலில் கூட்டமாக இருந்தது. 1 மணி நேரத்துக்கும் மேலே ஆயிடுச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியே வர. பாலாஜி மாமாவும் அபியாக்காவும் அன்னதானத்துக்கு அரிசி கொடுக்கறதுக்கு போயிருக்காங்க. நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே அரிசி வாங்கிட்டு வந்துட்டோம். ஷன்வி சின்ன குழந்தையாக்கும் போது இந்த இடத்துல தான் எடை காசு போட்டாங்க அப்படின்னு அபியாக்கா சொன்னாங்க.
தமிழ்நாடு போகிற ரோடு கோபுரம் மலை. சுற்றியும் காம்பவுண்டு போட்டு நிறைய இது பண்ணிட்டுருக்காங்க. இல்லை இந்த காம்பவுண்ட்லாம் அப்புறந்தே இருந்தது. இல்லைம்மா நாங்கள் வரும்போதெல்லாம் இல்லை. இப்போ சன்னி பிறந்தப்ப இருந்தது. இதுதாங்க சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் கோவில். எலிஃபென்ட் நிக்குது. ஆமாம் இது இந்த ஃபாரஸ்ட்டில் தான் இப்போ எல்லாம் வரும். இந்த பக்கம் பார்த்துட்டு வாங்க. பர் டைகர் டைகர் நம்ம இன்னைக்கு வந்த கோவில் பண்ணாரி அம்மன் கோவில். தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கு பூஜை அலங்காரம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுதாங்க சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட். இந்த காட்டில் யானை, புலி, கரடி, மான், மயில் எல்லா விலங்குகளும் இந்த காட்டில் இருக்குது. இது அவ்வளோ பெரிய ஃபாரஸ்ட். இதை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. எம்மூட்டு மழை பெஞ்சாலும் இந்த வழியில் ஒரு நாளைக்கு மைசூருக்கு போகலான்னு எனக்கு ஆசை. இந்த வழியில அங்கே சுற்றின்னு வந்தா பஸ்ஸில் வரதான் இருந்தோம். நெக்ஸ்ட் டைம் இது மைசூர் சாமுண்டீஸ்வரி கோயில் போயிட்டு வரலாமா? கார்லையா? ஆமாம் அப்படி இதில் தள்ளி வழியாக போன பக்கம் ரூட் மேப் போட்டு நாம நம்ம வழியில் போனதான் கிட்ட அந்த பெங்களூர் வந்து போனது அதுதான் கிட்ட. போன வாரம் கூட இந்த இடத்துல புலி வந்துச்சு. ரோட்ல புலி யானை எல்லாம். பெங்களூர்லேருந்து மைசூருக்கு 100 கிலோமீட்டர் பாரு. யானை புட்டு போட்டுருக்கு. எடுத்துனா ஓட நிப்பாட்டு என்னத்துக்கிட்டே யானை புட்ட வேணும் கடிக்கிறது இல்ல. ஏங்க நிஜமாங்க யார் போய் எட்டுன்னு வருது வெயில்ல எட்டுனா ஆயிரு கவர்ல வண்டி வருது வண்டி. நல்ல முள்ளு பேக் கொடுக்கட்டா? பேக்கில் போட்டு வந்துறியா? பேக் கவரே இருக்குமே. கவரெல்லாம் இது தேடிக்க முடியாது. சின்ன கவர் ஆகுது. பாருங்க யானைப்பட்டா இதுதான். இந்த யானைப்பட்டி சில வயிற்றுக்கெல்லாம் சில வயிற்றுக்கெல்லாம் தேவைப்படும். மெடிக்கல் படிக்கிற பாலாஜி இந்த யானைப்பட்டி எடுத்து போடுகிறார். இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுதுங்க. அதுடா இரு போதும் வாடா டே. இந்த வீட்டுக்கு போக போலாம். இரு வீட்டுக்கு போக போனது அது ஏ போதும் வாப்பா வாடா போதும். வீட்ல எல்லாம் மாட்டு சாணி வேறையாச்சு ஆட்டு சாணி வேற. அவன் மிச்சர் குடுசாமே கொஞ்சமா கொடுத்து பாரு. போட்டு தரேன் கொஞ்சமா போட்டு தரேன். அகத்துல சக்தி பேங்க் கை நான் வந்து தண்ணி குடிச்சிட்டு போறேன். பாலாஜி மிச்சர் தின்றியா? நீங்க என்னெல்லாம் எடுக்கிறீங்க? யாராரு உள்ள இருக்கிறாங்க தெரியல. பேட்டி தண்ணி கேக்குறான். எங்க டிக்கில இல்லையா தண்ணி? கேன்ல இல்லையா? கேன்ல மோர் தாங்குது. தண்ணி இருக்குமா? முன்னாடி இருக்கும் கொடுங்க. கூடிய விஷயம் நாம பாருங்க. பேட்டி எவ்வளவு நேரம் தண்ணி கேக்குறா? இந்த சாமி. ஐயோ. பாத்து கீழ ஊத்தாது. அபி பொரி சாப்பிடு. யார் யாருக்கு இந்த மாதிரி ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணது பிடிக்குமோ மறக்காமல் சொல்லுங்கள். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பாய். மேட்டூர் டேம்ல தண்ணி குதிக்குது. நாங்க அன்னைக்கு மாதேஸ்வரமலைக்கு வந்தோம். அன்னைக்கு தண்ணி குதிக்குது பாரு. அங்க குளிச்சுக்கு வந்து அங்க ஒரு சட்டை 2 மணி நேரம் தண்ணியிலே உட்காந்து தான் வரலாம். அடுத்த வாரத்துல பேத்திங்கள கூட்டு தண்ணியில உள்ள பஸ் எல்லாம் இதுல போகுதா? பஸ் இதுல வந்து வரல. கருவாடு சின்ன பிள்ளைங்கள கேன் கட்டி பாவம் பஸ்கிறாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். அத்தைக்கு பஸ்ஸுக்கெல்லாம் அத்தை உன் சாக்கில் தின்னுக்கலாம்னு நினைக்கிறான். அப்படியா?
தான். தலை சுத்துது கவி. தலை சுத்தாத ஓடுறேன். ஏதாவது ஓடினே இருந்தா பம்கின் கீழே இருந்துச்சுன்னா ஓடினே இருந்தா நல்ல சர்வீஸ்.